உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனிப்பெயர்ச்சி வருகின்ற 29ஆம் தேதி வருகிறது. அது நாம் அத்தனை பேருக்கும் தெரியும். நிறைய பலன்கள் பார்த்தாச்சு. சனிப்பெயர்ச்சி பலன்கள் இப்படியாக்கும் அப்படியாக்கும், இந்த ராசி இப்படி இருக்கும், அந்த ராசி அப்படி இருக்கும், எல்லாம் பார்த்தாச்சு. இருந்தாலும் சனியை எதிர்கொள்ளும் விதம் என்ன, நம்ம என்ன செய்ய போகிறோம், சனியை நம்ம எப்படிலாம் ஹேண்டில் பண்ண போகிறோம், சனிப்பெயர்ச்சிக்கு நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, உடலளவில் மனதளவில் நாம் பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம் இந்த பதிவில். மேலும் சனி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, பயமே என்னென்னா, ஒரு பிடி வாத்தியார், சனி அப்படின்னாலே நமக்கு தண்டனை தரும் கடவுள், இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு மைண்ட் செட். ஆக்சுவலாக சனி நம்மளை கெடுக்கக்கூடியவர் அல்ல, அல்லது சனி நமக்கு எந்த விதமான ப்ராப்ளம் செய்யக்கூடியவரும் அல்ல. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், இந்த டைலாகை உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் பண்ணதே நான் தான். உண்மையிலேயே சனி கொடுத்தால் தடுக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆனால் சனி யாருக்கு தரப்போகிறார், யாருக்கு, அதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்டோமே குருஜி, நிறைய ராசி பலன்களில் பார்த்தாச்சு. இருந்தாலும் நாம் நாட்கள் நெருங்குவதால் அதற்காக ஆயத்தப்படுத்தி விட்டோமா என்பதை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்துக் கொள்கிறோம். ஒரு எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம் நடக்கும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும்னு தெரியும். நம்ம என்ன ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோங்கிறத ஒரு ரிவ்யூ, நாம் 2 மார்க் கொஸ்டின் படித்தோமா 5 மார்க் கொஸ்டின் படித்தோமாங்கிற மாதிரி நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. அவ்வகையிலே ராசி ரீதியாக நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, நாம் உடுத்த வேண்டிய ஆடைகள் என்ன, சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன, செல்ல வேண்டிய ஆலயங்கள் என்ன, இதை பற்றிலாம் நம்ம தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். அவ்வகையிலே சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி என்ன பலன்களை தரப்பு. அடப்பாங்க குருஜி, நீங்கள் சனிப்பெயர்ச்சி பற்றி நீங்கள் சொன்னதெல்லாம் போதும், நீங்கள் அப்படியே சொல்லி அவன் இங்கே ஏன்டா சனிப்பெயர்ச்சி வருதுன்னு உட்காந்துருக்கான், நீங்கள் என்னமோ பெருமையாக சொல்கிறீங்க. நான் பெருமையெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அஷ்டம சனி வரப்போகிறது. அஷ்டம சனியை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதனால் வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் வேறு. இதனால் வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் சனி வருகிறார், சனி தருகிறார், சனி இது பண்ணுறார், அது பண்ணுறார் எல்லாம் சொன்னோம். சனி உங்களுக்கு என்ன பண்ண போகிறார் அஷ்டம சனியாக, அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ அஷ்டம சனியாக வரக்கூடிய சனி பகவானை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அஷ்டம சனிங்கிறது என்ன, ஒரு அஷ்டமம் என்றால் 8 என்று பொருள். சந்திரன் 8ஆம் வீட்டில் மறைந்தால் அது சந்திராஷ்டமம் என்று கருதப்படுகிறது. எந்த ஒரு கிரகமும் 8வது வீட்டில் மறையும் பொழுது அதனுடைய வீரியம் என்பது குறைந்து விடுகிறது. அவ்வகையிலே சனி 8ஆம் வீட்டு அப்படின்னா சனி வீரியம் குறைஞ்சிருந்த வீரியம் எல்லாம் குறையாது. அஷ்டம சனியாக வரும் பொழுது அந்த 2.5 வருடம் மட்டும் பாடாப்படுத்துவார். பொதுவாகவே ஜோதிட வல்லுநர்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, 7.5 சனி என்றைக்குமே ஒரு ப்ராப்ளமும் பண்ணாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜோதிடத்தில் ஒரு அளவுக்கு மேலே படித்தா தான் இதெல்லாம் புரியும். 7.5 சனிங்கிறது உங்களை ஒன்றுமே பண்ணாது. சொல்லப்போனால் உங்களை ப்ரிப்பேர் பண்ணும். இந்த 7.5 சனி நம்ம நினச்சிக்கிறோம், இந்த 7.5 தான் நான் படாத பாடுபட்டேன், இந்த 7.5 தான் நான் ரோட்டுக்கு வந்தேன், இந்த 7.5 தான் எப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7.5 சனி உங்களை பாடுபடுத்தவில்லை, சோதித்தது. என்ன சோதித்தது? உங்களுக்கான ஒரு சாப்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணது தான் 7.5 சனி. நீங்கள் வேலையில் சிரத்தை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த சிரத்தையாக உருவாக்குனது 7.5 சனி. உங்களுக்கு பேச தெரிலன்னா பேச சொல்லி கொடுத்தது 7.5 சனி. 7.5 சனி தான் உங்களை டியூன் பண்ண காடு. ஸோ அந்த 7.5 சனி அப்படிங்கிறது ஒரு வகையில் இருந்தால், அஷ்டம சனி அப்படிங்கிறது அதற்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு விஷயம். அஷ்டம சனிங்கிறது உங்களை கஷ்டப்படுத்தி பெண்டெடுக்கிறதுக்கு மட்டுமே வர்றது, ஈவரக்கம் இல்லாமல். நீதி தேவதைன்னு பேர். இன்றைக்குமே அஷ்டம சனி வரும் பொழுது என்ன ஆகும்னா, எல்லா பாவங்களுக்குமான பலன்களை கொடுத்துட்டே போவார் அஷ்டம சனி. நீங்கள் ஒரு பயிற்சிக்கு இன்னொரு பயிற்சிக்கு ஒரு 30 வருஷம் ஆகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30 வருஷத்துக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணீங்களோ அதுக்கெல்லாம் தண்டனை கொடுத்துட்டே போவார். நான் அண்ணனை வருத்தப்பட வச்சேன், தம்பியை வருத்தப்பட வச்சேன், இந்த மாதிரி பண்ணேன், அவருக்கு ஹர்ட் பண்ணேன், அவரோட வார்த்தைகளால் அவரை துன்புறுத்தினேன், நீ வா மகனே வா, ஒரு நோட் எடுத்து எழுதி நீ என்னெல்லாம் வார்த்தையை சொல்லி அவரை கஷ்டப்படுத்தினியோ அந்த வார்த்தையெல்லாம் இன்னொருத்தன் ரோட்டில் போகிற ஒருத்தன் உங்களை சொல்லுவான். நின்று கேட்கணும் நீங்கள். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குவார் இந்த அஷ்டம சனி. ஸோ இந்த அஷ்டம சனிங்கிறத எப்படி ஃபேஸ் பண்ணலான்னா, ஒரு பொய் கூட சொல்லக்கூடாதுன்னு பிரதிஜை பண்ணிக்கணும், ஒரு சத்தியம் பண்ணிக்கணும். என்ன சத்தியம்? வாழ்க்கையில் ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன். ஒரு பொய் கூட சொல்லாமல் வாழ முடியுமா? முடியும். முடிஞ்சு காட்டணும். இந்த 2.5 வருஷமும்
உத்தியோக நிமித்தமாக 1-2 பரவாயில்ல. ஆனால் மனதறிந்து என்ன சொல்லுவாங்க, தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். என்ன சொன்னார் திருவள்ளுவர்? தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். உங்கள் நெஞ்சுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பொய் சொல்லிடாதீங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த பொய்யை உங்கள் நெஞ்சை சுடுங்கிறார் வள்ளுவர். தப்பு பண்ணியாடா? ஆமாம் தப்பு பண்ணேன். என்ன வேணால் நடக்கட்டும் சார், உண்மையை தான் இங்கே வந்து கஷ்டப்பட்டு விற்க வேண்டியிருக்கு. பொய் காசுக்கு 2 அப்படின்னு ஒரு ஜெயமோகன் எழுதியிருப்பார். உண்மையைத்தான் கஷ்டப்பட்டு விற்க வேண்டியிருக்கிறது, பொய் காசுக்கு 2ன்னு. அந்த மாதிரி என்றைக்குமே இந்த அஷ்டமசனி என்பது எதை தருகிறது என்றால், உங்களுக்கான பொய் பேசாமல் இருக்கீங்களா? ஒரு பொய் கூட சொல்லாமல் இருக்கீங்க. நம்ம ஒன்றும் ஹரிச்சந்திர மகாராஜா கிடையாது, அப்படிலாம் இங்கே வாழ முடியாது இந்த காலத்தில். முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். ஆனால் அப்படி இருந்தாலும் அது அடுத்தவர் மனதை நோகடிக்காத வரையில் இருக்கும் வரை எந்த பிரச்சனையும் இல்லை. அஷ்டமசனி என்பது எந்த விதமான பலன்களை தருகிறது என்றால், உங்களுக்கு அஷ்டமசனி உங்களுடைய தர்மத்தையும் நேர்மையும் உண்மையும் சோதிக்கிறது. ஒரு தம்பி ஒரு டாக்குமெண்ட் தரார், அந்த டாக்குமெண்ட்டை படித்து பார்க்காமே, டே நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும்டா, இங்கே தான் பிரச்சனை, இங்கே தான் உங்களை மாட்டி விடுறாரு சனி, இப்படி நீங்கள் கையெழுத்து போடக்கூடாது. படித்து பார்த்து டிக் பண்ணி ஏற்கனவே இருக்கிற தரவுகளோட ஒப்பிட்டு பார்த்து, இது முன்னாடி சொன்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கும் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் ஒன்று தானா, நம்ம இப்போ சைன் பண்ணால் அத்தாரிட்டி கொடுக்குற மாதிரி உங்கள் கம்பெனி நீங்கள் உங்களுடைய கையெழுத்தில் உங்கள் கம்பெனியோட மானம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் அப்ரூவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்ரூவ் பண்ணலை, உங்கள் கம்பெனி அப்ரூவ் பண்ணுது. நான் சொல்லுவாங்கல்ல இந்த பிகில் படத்தில், உங்கள் டிஷர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறது உங்கள் நம்பர் கிடையாது, உங்களுடைய உங்கள் ஊர் மக்கள் நம்பிக்கை, உங்கள் நாடு, அதை நம்புங்க அப்படிங்கிற மாதிரி. அஷ்டமசனி எப்பொழுது படித்து பார்த்து கையெழுத்து போடுங்கள். பணம் கொடுக்குறீங்க, ஆனால் என்னங்க இதில் ஒரு 25,000 ரூபா இருக்குண்ணே, இது அப்படியே எண்ணி பார்க்காம பாக்கெட்டில் வச்சுக்கிறது. எண்ணி பாருங்கள், 200 ரூபா கம்மினா 200 ரூபா கம்மின்னு சொல்லுங்கள். ஸோ அஷ்டமசனியுடையவர்கள் என்ன செய்யலாம் என்றால், நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் குச்சனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே சென்று குச்சனூர் சனி பகவானை நீங்கள் வழிபடணும். எள்ளு சாதம், எள்ளு உருண்டை, எள்ளு நைவேத்தியம் பண்ணி சுவாமி வழிபடணும். நிறைய கால பைரவர் நாய்கள்லாம் இருக்கும், டாக்ஸ், அவங்களுக்கெல்லாம் நிறையா பிஸ்கட் இது மாதிரிலாம் போடணும். அல்லது அந்த கோயில் கழிப்பறைகள், ஏதாவது பப்ளிக் டாய்லெட்ஸ், கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் பயன்படுத்துகிற கழிப்பறைகளை பயன்படுத்துறது தான் பிரச்சனைன்னா, அதுக்கு நிதி உதவி செய்து அந்த கோயில் நிர்வாகத்திற்கு ஹெல்ப் பண்ணும். அதை க்ளீன்லினஸ்ஸாக ஹைஜீனிக்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கழிவறை என்றால் சனி. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ ரெஸ்ட் ரூம்னு சொல்லுவாங்க, அங்கே படுத்து தூங்கக்கூடிய இடங்கள் அமைப்பு ஏதாவது இருந்ததுன்னா அங்கே பெட்டு வாங்கி தர்றது, பெட்ஷீட் வாங்கி தர்றது, தலகாணி வாங்கி தர்றது, போர்வை வாங்கி தர்றது, இதெல்லாம் சனீஸ்வரனுக்கு செய்கிற பெரிய பிரதான. அதெல்லாம் ஒன்றும் முடியல சார், எனக்கு கோயிலுக்கு போதெல்லாம் நேரம் இல்லை சார், ஒரு 25 போர்வை வாங்குங்க, ரோடோரமாக யாராவது படுத்துருப்பாங்க, அவங்களுக்கு அந்த போர்வையை கொடுங்க, நான் வச்சுக்கோப்பா, இந்த வச்சுக்கோ, இந்த போர்வையை போத்திட்டு தூங்கு, பெரிய சந்தோஷம். சனிக்கு செய்கிற பெரிய பிரீத்தி. செஞ்சுட்டே வாங்க, உங்களை அசைச்சிக்க முடியாது, நீங்கள் பெரிய ஆள். கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். சிம்மராசி அஷ்டமசனியை சேர்ந்த எத்தனையோ பேர் ஸ்ரீமடத்திற்கு வராங்க. தினசரி ஸ்ரீமடத்திற்கு வந்து இங்கே ஹோமங்கள் பண்ணுகிறார்கள், அதனுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுகிறார்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.